அன்னைக்கு காலையில் என்ன சமைக்கிறதுனே தெரில. காயும் இல்லையா, சரி உப்பு சாம்பார் வைப்போம் அப்படின்னு சொல்லி ரெடி பண்ணி, எங்கள் ஊரில் அது உப்பு பருப்பு வெறும் சாம்பார், உப்பு சாம்பார் நிறைய பேர் சொல்லுவாங்க. உங்கள் ஊரில் என்ன பேர் சொல்லுவாங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். தொட்டுக்கிறதுக்கு அவரைக்காய் பொரியலும் சோயா சங்ஸ் 65 செஞ்சுருந்தேன். நேற்று இன்ஸ்டாவில் ஒரு நியூஸ் பார்த்தேன், 2 வயசு குழந்தை ஆழ்துளை கிணற்றில் விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லி. இதே நியூஸை மேரேஜுக்கு முன்னாடி நான் பார்த்துருந்தேன்னா அது ஒரு நியூஸ் மாதிரி தான் தெரிஞ்சிருக்கும். அதுவே இப்போ பார்க்கும்போது ஏதோ நம்ம குழந்தைக்கு அது நடந்த மாதிரி ரொம்ப ஃபீலாக இருக்குது. எனக்கு மட்டும்தான் இப்படி இருக்கான்னு என் ஹஸ்பண்ட்டை கேட்டேன். எனக்கும் அப்படி தான் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஒரு தாயாக பார்க்கும்போது தான் தெரியுது அதோட வலி. நைட்டுக்கு தக்காளி சட்னி தான் செஞ்சுருந்தேன். நான் எப்படி சட்னி அரைப்பேன்னு பார்க்கலாமா? ஒரு மிக்ஸி ஜாரில் தக்காளி, வெங்காயம், வெள்ளைப்பூடு, புளி, உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு எண்ணெய் ஊற்றி கடுகு கருவேப்பிலை போட்டு தாளித்து விட்டுட்டு அரைச்சி வச்சுருந்ததையும் ஊற்றி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கி விட்டோம் அப்படின்னா தக்காளி சட்னி ரெடி ஆகிடும். நைட்டுக்கு அப்படியே தோசையும் ஊற்றிட்டே சூப்பராக டின்னர் சாப்பிட்டோம். நாளைக்கு ஒரு மினி விலாகில் பார்க்கலாம். தேங்க்யூ.